இன்னைக்கு விஜயோட ஸ்பீச் 2-3 விஷயங்கள் அவர் ரொம்ப நியாயமா நேர்மையா கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படி சொல்லியிருந்தாருன்னா, விவசாயிகளுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, நான் விவசாயத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விவசாயத்தை காப்பாத்துற விஜய் டெல்லி ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. இட்ஸ் a வெரி லாங் டைம் ப்ரொட்டஸ்ட். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல விவசாயிகள் போராடினாங்க இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து. அன்னைக்கு விஜய் என்னைக்கு குரல் கொடுத்தாரு, அந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து என்னைக்கு பேசினா தெரியல. அப்படி இன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு. பரனூர்ல நான் ஃபர்ஸ்ட் நான் என்னோட அரசியல் பயணம் அங்கதான் ஆரம்பிச்சிருந்தேன். ஐயா, அது ஏர்போர்ட் கட்டுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஐயா, நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டு பிரயோஜனம் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து குரல் கொடுங்க தான் நாங்களும் சொன்னோம். ஆனா அன்னைக்கு இல்ல, அவரா அன்னைக்கு திமுகவை தான் ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி அபத்தமான ஒரு ப்ரொட்டஸ்ட் நீங்க பேசுறீங்களே, இது டெல்லி ஃபார்மருக்கு நீங்க என்னைக்கு வாய்ஸ் கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு ட்வீட் நீங்க பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதோ இல்ல இந்த ஸ்கீம்க்கு அகேன்ஸ்டா, இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்க அகேன்ஸ்டா நீங்க என்னைக்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்கன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா மிஸ்டர் விஜய்? ரெண்டாவது, ஃபார்மர்ஸ்க்கு பத்தி நான் வந்தோம்னா எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திடுவேன் அப்படின்னாரு. ஐயா, 1999 கலைஞர் அவர்கள் உழவர் சந்தைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அந்த உழவர் சந்தை எதுக்குன்னா, விவசாயிகளே தன்னுடைய விளைவிக்கிற பொருட்களை டைரக்டா வித்துக்கலாம், மீடியேட்டிங் இல்லாம. இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணதே தமிழ்நாட்டுலதான். எம்எஸ்பி 1966-67லயே அதை திட்டமா கொண்டுட்டு செயல்படுத்தினது தமிழ்நாட்டுலதான். அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த அளவுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லாமலே இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. பரனூர்ல விவசாயிகள் போராடினது, ஏர்போர்ட் வருது, ஏர்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அண்ணன் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கு நீ குரல் கொடுக்கணும். ரெண்டாவது, நீட்டை ஒழிப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மீறி என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சோம். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னைக்கு நீங்க நீட்டை விலக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை பேருக்கு நீங்க மனு கொடுத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2021 திமுக அரசு வரும்னு சொல்லும் போது திமுக சொன்னது, நாங்க நீட்டை ஒழிப்போம். ஏன் ஒழிப்போம் சொன்னாங்கன்னா, 24 பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமா காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் மட்டுமே மக்களை காப்பாற்றக்கூடிய ஆட்சி, காங்கிரஸ் வந்தா மட்டுமே சில விஷயங்களை முடியும் அப்படின்றது திமுகவும் இங்க இருக்கக்கூடிய படித்த மக்களும் நாங்க நம்புறோம். அப்போ 2024 காங்கிரஸ் வராம போச்சு. இந்த இவிஎம் இந்த லொட்டு லொஸ்கனால இந்த பரதேசி பயிர்களை திருப்பி வந்தானுங்க. திருப்பி இந்த காட்டுமிராண்டி பயிர்கள்ட்ட போய் மாட்டினதுனால ஒண்ணும் பண்ண முடியல. இப்பவும் நாங்க நம்பிக்கையா இருக்கோம். இன்னைக்கு இந்த விஷயத்த இன்னொன்னு சொல்றேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு நினைக்கிறது வேற எதுக்காகவும் இல்ல, ஓட்டுக்காக கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஃபார்ம் அமைச்சு மாறணும் அப்படின்னா, மொத்த நாடு நல்லா இருக்கணும், அதுக்கு காங்கிரஸால மட்டுமே முடியும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை எழுப்புறையில் நடந்துட்டு இருக்கு. இதை காங்கிரஸ் கூடிய தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபைன், கம் டு த பாயிண்ட். அதுக்கப்புறம் சொன்னது, ஆளானப்பட்ட கலைஞராலே 2வது முறைக்கு ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னு. நீங்க எப்ப ஜோசியரா மாறீங்க மிஸ்டர் விஜய்? இதேதான் ஒருத்தர் சொல்லிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் கிடக்காரு. அவரை வேற 2 டைம் போய் சிஎம்மா போய் ஸ்டாலின் அவர்கள் பாத்துட்டு வந்துட்டாரு. ஸ்டாலினுக்கு ஜாதகத்திலே இல்ல அப்படின்னு சொன்ன ராஜா உடம்புக்கு முடியாம அப்போல இருக்கும்போது இப்பதான் 2 டைம் சிஎம் அவர்கள் போய் பாத்துட்டு இருந்தாங்க. சோ அதனால நீங்க டிசைட் பண்ணாதீங்க எது நடக்கும் எப்படி நடக்கும். இன்னைக்கு நாங்குநேரியில நடந்த கொலைகள் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு மாறி இருக்குன்னா, இதே 6 மாசத்துக்கு முன்னாடி நான் பேசும்போது அங்க சாதிய கொடுமைகள் இருக்கு, சாதிய வன்முறைகள் இருக்கு, அங்க என்ன பண்றாங்கன்னு கேட்கும்போது இதே காங்கிரஸ்காரர்கள் என் கழுத்துல கடிச்சிங்க. ஆனா இன்னைக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அந்த அளவுக்கு நடந்திருக்கு. விஜய் அவர்கள் அந்த இன்சிடென்ட் பேசுற நீங்க கவின் கொலை வழக்குல என்னைக்கு நீங்க வாய்ஸ் கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. கவினுக்காக கவின்ற வார்த்தை உங்க வாயில இருந்து வந்துச்சா மிஸ்டர் விஜய்? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ சேஃப் கேம் விளையாடுறது, மத்தவங்க முட்டாளாக்கிக்கிட்டு நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கேன் அப்படின்னு பேசுறது. ஓகே, ஃபைன். ரெண்டாவது பெண்களுக்கு எல்லாம் நாங்க இதேதான் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு போது உங்க வீட்டு மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்க அவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க மிஸ்டர் விஜய். அப்புறம் அந்த தற்கொலை கூட்டங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது முக்கியமா சொல்லி ஆகணும். விஜய் பேச ஆரம்பிச்சது முடிவு வரைக்கும் ஒரே விசில் சத்தமும் கைத்தட்டும் டான்ஸும். அதுங்களுக்கு அரசியல் என்ன இளவு புரிஞ்சிச்சு, இவர் என்ன சொல்லி அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்றது கடைசி வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் 5-6 பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கூட்டத்தை நீங்க வளர்த்து வச்சிட்டு இருக்கீங்க, ஜோம்பி கூட்டம் மட்டும். அதுல இன்னைக்கு ஒரு பெண் சொல்றா, ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு, அதுக்கு ஓட்டுருக்கான்னு கூட தெரியல, குப்பை எடுக்கிறவங்க 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், அவன் 4 வச்சிருக்கா, 10 கூட வச்சிட்டு அப்புறமே எங்கள்கிட்ட காசு இருக்கு. சூப்பர் கொள்கைங்க. அப்படி ஒரு கொள்கையோடி பேசக்கூடிய உங்க கூட்டத்தினர். ரெண்டாவது, ஒரு பொண்ணு இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன், இந்த குழந்தையோட எனக்கு விஜய் தாங்க பிடிக்கும் அப்படிங்கிறது. என் பையனுக்கு நான் இவ்வளவுதாங்க இருக்கிறேன், ஆனா என் பையனுக்கு வாய்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆன எனக்கு பதட்டமா இருக்கு. ஏன் தங்க என்னாச்சு தங்க நம்ம கேட்கிறோம். இப்படிதாங்க மனுஷங்களை நம்ம பாத்துருக்கோம். என் பையன் செத்தாலும் பரவாயில்ல, விஜய் பக்கத்துல இருந்து பார்த்தோம்னு சொல்ல ஒரு கூட்டம், என் குழந்தை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சொன்ன கூட்டம், என் புருஷனோட எனக்கு விஜய் தான் எனக்கு பிடிக்கும் சொன்ன கூட்டம், அண்ணன் சொன்னார்னா என் புருஷனே என்ன அண்ணன் கிட்ட அனுப்பிச்சு வைப்பாரு, அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியா இருக்கேன் அப்படின்னு அழகு இருந்து எனத்துக்குன்னு ட்வீட் பண்ற கூட்டம். கடவுளை, இந்த மாதிரி ஒரு ஜோம்பிகள் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு இந்த நாய்கள்லாம் இருக்குன்னு தெரியும் போது அருவருப்பாவும் அசிங்கமாவும் இருக்கு, ரொம்ப அருவருப்பா இருக்கு. சீமான் மேல 1000 விமர்சனங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஆனா சீமான் உருவாக்குன ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அவர் நிறைய ஃபேண்டசி கதை சொல்வார், இருக்கட்டும்.
ஆனா அந்த ஃபேண்டசி கதை கூட ஒரு நியாயமா கேக்குற மாதிரி இருக்கும். என் நாடு, என் மக்கள், என் மொழி அப்படின்னு சொல்லுவாரு. அவர் உருவாக்குன பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேசுவாங்க. ஆனா இதுங்க பேசுற பேச்சு ஆனா எத்தனை மனநல காப்பகம் கட்டினாலும் பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் வந்து இந்த எலெக்ஷன் இருக்குல்ல, விஜய்க்கும் சிஎம்க்கும் இல்ல, தாவேகாக்கும் திமுகக்கும் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இல்ல, பைத்தியக்கார கூட்டத்துக்கும் நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிற கூட்டத்துக்கும் எலெக்ஷன். அதுக்குனால தயவு செஞ்சு பார்த்து எடுத்து ஓட் பண்ணுங்க. ஒரு ஓட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க மக்களே. இந்த கூட்டணி பிரச்சனை 1000 இருந்தாலும் கூட ஐயா நான் தோக்கடிப்பேன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த முட்டாள் கூட்டத்துக்கு கூட தான் இந்த ஒரு சில காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்க. இந்த கூட்டத்துக்கு கூட தலையெழுத்து.